நாட்டையே காட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், இது என்னோட வேலை, அதை நான் செய்கிறேன், அவ்வளோதான். ஆனால் நான் உன்னை நேசிச்சது உண்மைன்றாரு. இவங்கள என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அங்கேருந்து அவங்க கோவமாக கிளம்பி போயிடுறாங்க. எப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லிடலாம். அவர் எவ்வளோ தடுக்கிறாரு. போயிட்டு அவங்க அப்பா கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்கிறார். என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவருக்கு பேசவே வரல. அதாவது விக்ரம் சார் கூட இருந்த நாட்களெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. ராணிக்கு அவங்க அப்பா கிட்ட ராஜா கிட்ட எதுவுமே சொல்ல தோணலை. ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே அவங்க வந்துடுறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும் நாளைக்கு போர் நடக்க போகுது, நம்ம நாடு ஃபுல்லாக அழிய போகுது அப்படின்னு. அதே சமயம் நம்ம காதலிச்ச ஒருவன் நம்மளை ஏமாத்திட்டான் அப்படின்ற அந்த வழியும் அவங்க ஃபுல்லாக அப்படி இருந்துக்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் ஹீரோ, ஒரு பக்கம் இவங்க என்ன பண்ணுறதுனே தெரியல. சரிங்களா? ஸோ மறுநாள் ஆகுது, ஒரு பெரிய படையே வருதுங்க. சரிங்களா? வந்து அப்படியே ஆரம்பிக்குது. ஏன்னா மழை காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரிங்களா? மழை காலம் ஸ்டார்ட் ஆனதால் இவங்களுக்கு அந்த பயம் அப்படின்றது ரொம்ப அதிகமாகிடுது. ஸோ நிழல் தான் அவங்களோட பலம். நிழல் இல்லைன்னா அவங்களுக்கு பயம் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் பயம் தான். சரிங்களா? மழை நேரத்தில் அந்த கொளுத்துற இடம்லாம் இருக்கு இல்லையா, நெருப்பு, அந்தமாரி இடத்துல அந்த நிழல் வரும். அந்தமாரிலாம் எதனா பண்ணலான்ட்டு அவங்க ட்ரை பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் ஹீரோ என்ன பண்ணுவார்னா, இன்றைக்கி வர போகிறாங்கன்னு நேற்று அவர் வீட்டில் இல்லைன்னு சொன்னல, அவர் ஸோ என்னெல்லாம் நிழலை உண்டாக்கக்கூடிய அந்த ஒளியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வராத மாதிரி அவர் ஆல்ரெடி பண்ணி வச்சுருவார். சரிங்களா? ஸோ அதனால் அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே மாட்டுவாங்க. ஸோ ஒரு படையே அவங்கள போட்டு ஸோ எல்லாருமே சேர்ந்து அவங்கள சாவடிக்கிறாங்க. ஸோ சின்ன பசங்களாலையும் சண்டை போட முடியாது. சரிங்களா? பெரியவங்களாலையும் சண்டை போட முடியாது. சோல்ஜர்ஸ், அந்த மக்கள் எல்லாருமே அவங்கக்கிட்ட அடிப்படுறாங்க. அதில் நிறைய பேர் செத்தும் போகிறாங்க. சரிங்களா? எனக்கு அடிமையாயிடு இந்த நாடு, என்னுடைய ராஜா ரொம்ப கத்துறாரு. சரிங்களா? ஸோ இந்த ராஜா இருக்கால, இந்த நாட்டு ராஜா, அவர்கிட்ட போர் போகிறவன் நவுந்து போறாரு. ஏன் பயப்படுற, நிழல் வேணுமா, எனது நிழலில் நின்றுக்கடான்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக பேசி அவர் அப்படியே குத்துறாருங்க கத்தியில். அந்த இடத்துலயே அவர் செத்தும் போறாரு. சரிங்களா? சரிஞ்சு விழுறாரு. பட் இந்த விஷயத்தெல்லாம் தூரமாக பார்க்குற ஹீரோயின் அந்த இடத்துலயே ஹீரோயினே கிடையாது. சரிங்களா? தூரமாக இருக்கும். அதாவது ஹீரோ என்ன சொல்லுவார், என் கூட நான் நல்லா பார்த்துப்பேன், இந்த நிழல் என்ற ஒரு விஷயம் ஒன்றுமே கிடையாது, நிழல் என்றது அது கிடையாது, நிழல் கடவுள் கிடையாது, நிஜம்தான் கடவுள் அப்படின்னு சொல்லி ஆழமாக சொல்கிறாரு. நீ என் கூட வந்துரு அப்படின்னு சொல்கிறார். ஹீரோயின் இல்லை, என் நாட்டை விட்டு நான் வரமாட்டேன், இல்லை என் கூட வந்துரு அப்படின்றாரு. கையை பிடிக்கிறாரு. சரிங்களா? உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, கையை உதறி விட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வாழ்றதா இருந்தால் என் மக்கள் கூடயே வாழ்ந்துக்கிறேன், சாகிறதா இருந்தால் இவங்க கூடயே செத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடுறாங்க. அவங்க அப்பா செத்து கிடக்கிறாரு. அந்த ராஜா நின்று சிரிக்கிறான். சரிங்களா? கீழே கடந்த அந்த கத்தி இருக்கலங்க, வாழா, அது அப்படி எடுத்து ஒரு வெட்டுங்க. அதாவது அந்த கோவம், வெறி. சரிங்களா? அந்த மக்கள்லாம் அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் பார்த்து ஒரு வெட்டணுன்னு தலை அப்படியே துண்டா பறக்குதுங்க. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் ஒரு செகண்ட் ஷாக் ஆகிடுறாங்க. அப்படியே சடன்னு நின்றாங்க. ஏன்னா நிழல் இல்லாமல் இங்கே யாருமே சண்டை போட முடியாது, சண்டை போட தெரியாது, வராது, பயம். சரிங்களா? அப்போ ஹீரோயின் அப்படியே கையை மேலே அப்படி தூக்கி கத்துறாங்க. இந்த நாடு நம்மளையோடது, நம்ம தான் காப்பாற்றணும், நிழலாகவே இருக்கட்டும், நம்ம தான் நிஜம் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. உடனே அங்கே இருக்கிற எல்லாருக்குமே அப்போ தான் அந்த விஷயங்கள் புரிய ஆரம்பிக்குது. எல்லாருமே அவங்க கையில் இருக்கிற கத்தி வச்சு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்கிற நாட்டு மக்கள் எல்லாருமே செம்மையாக சண்டை போடுறாங்க. வந்த படையில் ஒருத்தர் கூட மிச்சம் இல்லை, எல்லாருமே சாகடிக்கப்படுறாங்க.